அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். விடுதலை புலிகள் குறித்தும் ஈழப் போராட்டம் குறித்தும் பல நேர்காணல்கள் நம்ம பண்ணியிருக்கோம் சார். நம்ம பல நாள் பேசாமல் விட்ட ஒரு தலைப்பு இருக்குது சார். சென்னையில் நடைபெற்ற இபிஆர்எல்எஃப் தலைவரின் கொலை சார். பத்மநாபாவை நம்ம பேசிகிட்டு இருக்க பக்கத்தில் தான் அவர் கொலை பண்ணாங்க, கோடம்பாக்கத்தில். இந்த கொலை ஏன் நிகழ்ந்தது, என்ன பின்னணி சார்? தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் ஒரு கொலை செய்தது ரொம்ப பெரிய தவறு. தமிழ்நாடு எல்லா தலைவர்களுக்கும் எல்லா இயக்கத்தினருக்கும் பல உதவிகள் செய்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு தலைவரை தமிழ்நாட்டில் வைத்து கொலை செய்தது புலிகள் செய்த மிகப்பெரிய தவறு அப்படின்ற விமர்சனத்தையும் புலிகள் மீது வைக்கிறாங்க. எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, இபிஆர்எல்எஃப் கொலை இதற்கு முன்பு டெலோ ஸ்ரீ சபாரத்னம் கொலை, அதோட ஒரு 2000 இளைஞர்களும் கொல்லப்பட்டார்கள். பத்மநாபா இந்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவாளராக மாறிட்டார். அப்போ இந்திய அரசாங்கம் ஈழப் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முயற்சி செய்து. எப்படி முயற்சி செய்துன்னா, பத்மநாபா அங்கு ஜனநாயக திருவிழாவுக்கு இந்திய அரசு தயார் பண்ணிடுச்சு. பத்மநாபாவுடைய கட்சியைச் சேர்ந்த வரதராஜ பெருமாள் அவர் அங்கே முதலமைச்சராக போகிறார். ஈழ போராட்டம் முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி அல்ல. இப்போ விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கு ஒரு டேபிள் சேர் கூட அவர் கிடையாது. இதே நிலைமையை அந்த ஈழ போராட்டம் தனிநாடை நோக்கியா முதலமைச்சர் நாற்காலியை நோக்கியா? பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் தனிநாடு, பத்மநாபாவை பொறுத்தவரை முதலமைச்சர். அப்போது இதே கோரிக்கை தான் அமிர்தலிங்கன்னு ஒரு அதாவது நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அவரை இந்திய அரசு என்ன பண்ணுது? ஈழத்தினுடைய முதலமைச்சர் ஆக்கிட்டு ஈழ போராட்டத்தை நீர்த்து போக செய்ய வேண்டும். இதுதான் இந்திய புலனாய்வு அதிகாரிகளுடைய நோக்கம். அப்போது இந்த நோக்கத்தை புலிகள் புரிந்து கொண்டார்கள். இவர்களை முதலமைச்சராக நாற்காலியை நோக்கி நகர்த்துவது, அப்புறம் தேர்தலில் ஓட்டு போடலைன்னா இந்த ஒட்டுமொத்த போராட்டமே பிசுபிசுத்து போகும். அப்போது முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்வதற்கு பத்மநாபா ஒத்துக்கொண்டார். அப்போ பத்மநாபா ஒத்துக்கொண்டார்னா இப்போ இந்திய அரசு ஆயுதங்களை கொடுத்து முதலமைச்சர் நாற்காலியில் அவர் அமர்த்திடும். சர்வதேச நாடுகள் பூரா அவரை அங்கீகரிச்சிடும். தேர்தல் நடந்து முடிஞ்சிட்டாலே மக்களுக்கும் வேறு வழி இல்லை. வேறு வழியில் ஆயுத போராட்டத்தை விட்டுட்டு போயிடுவான். ஆயுத போராட்டத்தை ஆதரிக்க மாட்டான், காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். யாரை? புலிகளை ஆயுதம் வச்சிருக்கிறவன காட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அது வரைக்கும் அங்கே காவல்துறையே இல்லாமல் போயிடுச்சு. முதல்ல புலிகளை என்ன பண்ணால், புலிகள், இபிஆர்எல்எஃப், டெலோ, பிளாட்டு, 5 இயக்கம் இருக்குது. எல்டிடி, பிளாட்டு, டெலோ, இபிஆர்எல்எஃப், ஈரோஸ். இந்த 5 இயக்கங்களுமே முதல்ல ஆயுதம் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனை போல காலி பண்ணிட்டான். போலீஸ் ஸ்டேஷனே கிடையாது. அப்போ சட்ட ஒழுங்கு என்பது புலிகள் வச்சது தான். இராணுவ முகாமுக்குள்ளே இருப்பான். அப்போ 35 லட்சம் பேருக்கான சட்ட ஒழுங்கை யார் முடிவு பண்ணுவாங்க? புலிகள் தான். இந்த 5 இயக்கங்கள் தான் முடிவு பண்ணும். இராணுவம் சிவில் நிர்வாகத்துக்கே வராது. சிவில் நிர்வாகத்தை கட்டுப்படுத்துறது போலீஸு. 83 யுத்தம் ஆரம்பிக்குது. 89 இந்திய இராணுவம் போகும்போது அங்கே சிவில் நிர்வாகமே இல்லை. காவல்துறை, பொதுப்பணித்துறை, இப்போ இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை எல்லாம் புலிகள் எடுத்துட்டாங்க. இப்போ பத்மநாபாவோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம்ல. நம்மளுடைய நோக்கம் வேறு ஒன்றா இருக்கும்போது நம்ம சிறு பரிசை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டாம்னு பேச்சுவார்த்தை நடத்தாமல் கொலை முயற்சி வரைக்கும் போகிறதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, பத்மநாபாவுக்கு தெரியாத விஷயம் அல்ல. பத்மநாபாவே துரோகத்துக்கு உடந்தை ஆயிட்டார். அதாவது அந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு அவரே உடந்தை ஆயிட்டார். நீங்கள் தனிநாடு கோரிக்கைக்காகத்தான் இளைஞர்கள் பூரா ஆயுதம் தூக்கலாம். முதலமைச்சர் நாற்காலிக்கு ஆயுதம் தூக்கலை. முதலமைச்சர் நாற்காலி என்பது எந்த அதிகாரம் இல்லை. ஆனால் இலங்கை அரசாங்கம், இந்திய அரசாங்கம் இரண்டும் சேர்ந்து
இந்த ஆயுத போராட்டத்தை முடிவு கொண்டு வரணும். ஏன் முடிவு கொண்டு வரணும்னா, இலங்கையை இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். இலங்கை இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்கு வரமாட்டேங்குது, அமெரிக்க கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்போது இலங்கையை இந்தியாவுடைய காலடியில் விழ வைக்கணும். போராளிகளுக்கு ஆயுதத்தை கொடுத்து அடிக்க சொல்கிறான். சரண்டானவர் ஆயுதம் திருப்பி வாங்கிடுறான். எல்லாரும் திருப்பி கொடுத்துட்றாங்க, புலிகள் கொடுக்க மாட்டேங்கிறான். இதுதாங்க யுத்தம். எல்லா இயக்கமும் நீங்கள் 90லேயே அழிஞ்சு போச்சு. 2009 வரைக்கும் நின்று இயக்கத்தில் யுத்தம் பண்ணியவர்கள் யார்? புலிகள் மட்டும்தான். அப்போது இந்த துரோகத்துக்கு, இந்திய துரோகத்துக்கு இபிஆரில் பத்மநாபா உடந்தையாக மாறிட்டார். மாறினா அடுத்து புலிகள் இயக்கம் வேட்டையாடப்படும். இதுக்கு இப்போ எப்பவுமே யுத்தத்தில் யார் முந்துகிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அப்போ பத்மநாபாவை கொல்லப்படுவது தவிர்க்க முடியாது புலிகளுக்கு. அதை ஏன் தமிழ்நாட்டில் செய்தார்கள் தான் சார். அவர் தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிட்டார். தமிழ்நாட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து தமிழ்நாட்டு மருமகனாக மாறி போயிட்டார். அப்போ அவர் ஈழத்துக்கு போகிறதே இல்லை. ஈழத்துக்கு இபிஆர் இயக்கம் இருக்குதே தவிர இபிஆர் அவருடைய தலைவர் பத்மநாபா ஈழத்துக்கு போவதே இல்லை. இந்தியா விருந்தினராக மாறிட்டார். அப்போ அவர் எங்கே வச்சு அழிப்பது? பத்மநாபா இபிஆரில் இயக்கத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் வடக்கு கிழக்கு முதலமைச்சராக மாறிட்டார். அப்போ அந்த ஆயுத போராட்டத்திற்காக பயிற்சி எடுத்த இளைஞர்கள், இராணுவத்தை எதிர்த்து இராணுவ முகாமை அழித்த இளைஞர்கள் அவ்வளோ பேரும் அந்த தியாகம் பூரா வீணாக போச்சு. அப்போது பத்மநாபாவை அழித்தொழிப்பதை தவிர புலிகளுக்கு வேறு வழியே இல்லை. இதே போல் 86ல் இதே வேலையை ஸ்ரீ சபாரத்னம் செய்கிறார். ஆனால் ஒரு உடன்பாடாத இல்லாத விஷயம், அந்த அப்பாவி போராளிகளை கொன்றொழித்து தான் மனசுக்கு ரொம்ப ஒரு பெரிய வேதனையான செய்தி. காரணம், அவனும் அந்த இயக்கத்தை, அந்த மக்களை விடுதலை செய்வதற்காக தான் வந்தான். டெலோ போராளிகள் அவர்களை அழித்தது தான் புலிகள் செய்த ஒரு பெரிய வரலாற்று பிழை. ஸ்ரீ சபாரத்னம் இங்கே ஒரு பருத்தி காட்டுக்குள்ள ஒழிஞ்சிருக்கார். சோளக்காட்டுக்குள்ளேயும் பருத்தி காட்டுக்குள்ளேயும் போய் கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அவர் இந்திய அரசாங்கத்தினுடைய கைக்கூலியாக மாறி போயிட்டார் ஸ்ரீ சபாரத்னம். ரைட், அவரை நீங்கள் அழிப்பதில் யாருக்கு வேற்று கருத்து இல்லை. ஆனால் 2000க்கு மேற்பட்ட டெலோ போராளிகளை அழித்தது தான் புலிகள் செஞ்ச ஒரு பெரிய வரலாற்று பிழை. அது கிட்டு தலைமையிலான குழு தான் செய்யுது. அது ஒரு மிகப்பெரிய தவறாக பார்க்கப்பட்டது. பத்மநாபா ஈரோசன் ஒரு இயக்கம், அது புலிகள் இயக்கத்தோடையே சேர்ந்து கொண்டது. இப்போ பிரபாகரன் மீது வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டாக வேற ஒன்று என்ன வைக்கிறாங்கன்னா, பிரபாகரன் தன்னை விட மற்ற தலைவர்களை வளர்க்கலை, தனக்கு யாரெல்லாம் நிகராக வளர்ந்து வராங்களோ அவர்கள் எல்லாருமே கொலை செய்தார் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சார். இல்லை, அது குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்களுடைய அறியாமை தான் அதை எடுத்துக்கணும். பிரபாகரன் மலைக்கு மடுவுக்கு என்றைக்குமே யுத்தம் போட்டி வராது. புலிகள் இயக்கம் இது ஒரு நீண்ட கால யுத்தம்னு முடிவு பண்ணி அதற்கான தயாரிப்பில் இருந்தான். ஆனால் பிளாட்டோ, இபிஆர்லப்போ, டெலோவோ இந்திய அரசாங்கம் போடுகிற எலும்பு துண்டுக்கு வாழாடின்னு எல்லாம் படுத்துட்டான். அதனால தான் இந்த இயக்கங்கள் பூரா மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அழிஞ்சு போயிட்டான். இந்திய இராணுவம் அங்கே போகும்போது இந்திய இராணுவத்தின் ஆதரவில் எல்லாம் அரசியல் பண்ணாங்க. இந்திய இராணுவம் கிளம்பிய பிறகு எல்லாம் கிளம்பி இங்கே சேர்ந்துட்டான். அதன் பிறகு இந்திய இராணுவத்தை எதிர்த்துனவன் புலிகள். நீங்கள் அது சாதாரண விஷயம் இல்லை. 4000 பேர் இந்திய இராணுவம் அழிக்கப்பட்டது. 4000 பேர் ஊனமடைந்தார்கள். புலிகள் இயக்கத்தில் ஏறக்குறைய 10,000 பேர் அதில் இறந்தான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஈழ போராட்டம் என்பது ஒரு நீண்டகால யுத்தம். எதிரி அவ்வளோ சீக்கிரமாக நமக்கு நாடு கொடுத்துட மாட்டான். இதை பிரபாகரன் தெளிவாக தெரிந்து வச்சுருந்தார். இந்திய அரசாங்கம், நீங்கள் மறைந்த இன்குலாப் தான் சொல்லுவார், அட்டைகள் என்றைக்குமே ரத்த தானம் செய்யாது. ரத்தத்தை உறிஞ்சுமே தவிர அட்டை என்றைக்கா ரத்த தானம் செய்யுமா? இந்திய பெரு முதலாளி, பெரு நிலப்பரப்பு, தேசிய இனங்களை சுரண்டி வாழுமே தவிர இந்த இந்து தேசியம் எந்த காலத்துலேயும்
தேசிய இனங்களுடைய உரிமைகளை அது மதிக்காது, மதிக்க தெரியாது. அதுதான் ஈழத்தில் நடந்தது. அப்போ இந்திய பெரு முதலாளிகளை, இந்திய இந்து தேசியத்தை எதிர்த்து போராடி அழிவதை தவிர பிரபாகரனுக்கோ எல்டிடிகளுக்கோ வேறு வழி இல்லை. தொடர்ந்து பேசுவோம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலைப்பு. நன்றி, வணக்கம்.